நமது தமிழ்நாட்டு கிராமங்கள் வெறும் வீடுகளாலும் வீதிகளாலும் ஆனவை அல்ல. அவை காலம் காலமாக மக்களை காத்து வரும் கிராம தேவதைகளின் நம்பிக்கைகளால் பின்னப்பட்டவை. நாம் வாழும் மண்ணில் வாழ்ந்து நமக்காக மடிந்த சத்திய தேவதைகளையே இன்று நாம் எல்லைச்சாமிகளாகவும் கிராம தேவதைகளாகவும் வழிபட்டு வருகிறோம். ஆனால் கால ஓட்டத்தில் பல கிராமங்களில் இந்த தெய்வங்களின் உண்மையான வரலாறும் அவர்கள் வகுத்துச் சென்ற கட்டுப்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்பட்டு வருகின்றன. சில நேரங்களில் இளைய தலைமுறையினர் இந்த மரபுகளை மூட நம்பிக்கை என நினைத்து கிண்டலாக பார்ப்பதும் உண்டு. ஆனால் இயற்கையை மீறிய சில சக்திகளிடம் நாம் செய்யும் சிறு தவறுகள் கூட சில நேரங்களில் ஈடு செய்ய முடியாத பெருந்துயரத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அப்படித்தான் ஒரு அரியா பெண்ணின் வாழ்க்கையிலும் அந்த சம்பவம் அரங்கேறியது. லதா நகரத்தில் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண பெண். அவளுக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆன ஒரு நெருங்கிய தோழி இருந்தாள். லதாவின் சொந்த ஊரில் பல வருடங்களுக்கு பிறகு கிராம தேவதைக்கு மிகப்பெரிய திருவிழா நடக்கவிருந்தது. ஊரே விழா கோலம் பூண்டிருக்க தன் தோழியையும் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்கச் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் சற்றும் சிந்திக்காமல் அவளை தன் ஊருக்கு அழைத்தாள் லதா. தோழியும் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த பயணத்திற்கு சம்மதித்தாள். ஆனால் விதி அவர்கள் இருவருக்கும் ஒரு பெரிய வலையை பின்னிக் கொண்டிருந்தது. ஆம், அந்த தோழி அப்போது கருவுற்றிருந்தாள். அந்த விஷயம் அவளுக்கே அப்போது தெரிந்திருக்கவில்லை. இருவருமாக லதாவின் ஊருக்கு சென்று திருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நகரத்திற்கு திரும்பினார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நிலைக்கவில்லை. ஊர் திரும்பிய சில நாட்களிலேயே அந்த தோழிக்கு பல உடல் உபாதைகள் வரத் தொடங்கின. மருத்துவ பரிசோதனையில் அவள் கருவுற்றிருக்கும் மகிழ்ச்சியான செய்தி ஒருபுறம் கிடைத்தாலும் அவளுக்கும் அவள் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் பல மர்மமான மருத்துவ சிக்கல்கள் வரிசையாக வரத் தொடங்கின. நாட்கள் செல்ல செல்ல பிரச்சினை தீவிரமானது. வலியில் துடித்து அந்த தோழி ஒன்றுமறியாதவாய் லதாவை தேடி வந்து கதறி அழுதாள். தன் ஊருக்கு வந்து சென்ற பிறகுதான் தன் தோழிக்கு இந்த நிலைமை என்பதை உணர்ந்த லதா குற்ற உணர்ச்சியால் துடித்துப் போனாள். உடனே தன் சொந்த ஊரில் உள்ள தன் பாட்டிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தோழிக்கு நேர்ந்த துயரத்தை அழுது கொண்டே விவரித்தாள். லதா சொன்னதை கேட்டு மறுநிமிடம் பாட்டியின் குரல் பயத்தில் நடுங்கியது. பாட்டி சொன்ன அந்த உண்மை லதாவின் உதரத்தை உறையச் செய்தது. அடிப்பாவி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நம்ம ஊர் மகமாயி அம்மன் எல்லை கட்டுப்பாடு உனக்கு தெரியாதா என்று பதறிய பாட்டி அந்த ஊரின் பல 100 காலத்து வரலாற்றைச் சொல்லத் தொடங்கினாள். நம்ம ஊரை காக்கும் மகமாயி ரொம்ப உக்கிரமானவ. தன் எல்லையை காக்க அவள் ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை வச்சிருக்கா. இந்த மண்ணில் பிறந்த பெண்கள் மட்டும்தான் தங்கள் பிரசவ காலத்தில் இந்த ஊர் எல்லையை கடந்து உள்ளே வர முடியும். வெளியூரில் பிறந்த எந்த பெண்ணும் அவள் கருவுற்றிருக்கும் காலத்தில் தவறிக்கூட நம்ம ஊர் எல்லையை மிதிக்கக்கூடாது. அப்படி மீறி உள்ளே வந்துவிட்டால் அம்மனின் உக்கிரத்தால் கரு கலைந்துவிடும் அபாயம் இன்றளவும் இருக்கு. இதை தெரிந்து கொண்டே எல்லை மீறிய பல பேர் தங்கள் வம்சத்தையே இழந்திருக்கிறார்கள். அதனால் அம்மனின் கோபத்தோடு விளையாடுவதை இந்த ஊர் மக்கள் பல தலைமுறைகளுக்கு முன்பே நிறுத்திவிட்டார்கள் என்று பாட்டி சொல்லி முடிக்க லதாவுக்கு மூச்சு முட்டியது. இப்போது என் தோழியின் நிலைமை என்ன பாட்டி? அவளை காப்பாற்றவே முடியாதா என்று லதா கதறினாள். அதற்கு பாட்டி சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, கவலைப்படாதே லதா, உன் தோழி இதை தெரிந்து செய்யவில்லை, அறியாமல் செய்த தவறுதான். அறியாமல் செய்ததால் அம்மன் நிச்சயமாக அவளுக்கு பெரிய தண்டனை தரமாட்டாள். ஆனால் செய்த தவறுக்கு ஒரு பரிகாரம் செய்தாக வேண்டும். உன் தோழியை மனதார மகமாயி அம்மனை நினைத்து வேண்டிக் கொள்ளச் சொல். தாயே மகமாயி, என் அறியாமையை மன்னித்து என் குழந்தையை காப்பாற்று. என் குழந்தைக்கு பற்கள் முளைத்த பின்பு நானே நேரில் உன் எல்லைக்கு வந்து
மண்ணால் ஆன குதிரையை உனக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று அவளை பிரார்த்தனை செய்யச் சொல் என்றாள். தோழியும் கண்ணீரோடு மகமாயியை நினைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டாள். அம்மனின் கருணையால் சில பல போராட்டங்களுக்குப் பிறகு அந்த தோழிக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. மாதங்கள் உருண்டோடின. அந்த தாயின் வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்தது. குழந்தைக்கு பற்கள் முளைத்து அந்த நன்னாளில் தன் தோழி மற்றும் குழந்தையோடு லதா மீண்டும் அந்த ஊர் எல்லைக்குள் நுழைந்தாள். நேர்த்திக்கடனாக கொண்டு வந்து அந்த பெரிய மண் குதிரையை பயபக்தியோடு மகமாயி அம்மனின் சன்னதியில் காணிக்கையாக வைத்தார்கள். அதுவரை மடியில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தை கண் விழித்து தத்தி தத்தி தன் பிஞ்சு கால்களால் அம்மன் சன்னதியைச் சுற்றி நடந்து வந்ததைக் கண்டு அந்த தாயின் கண்களில் இருந்து கண்ணீர் மழை திறந்து கொட்டியது. கண்ணுக்கு தெரியாத அந்த எல்லையை தாண்டி தன் பக்தர்களை காக்கும் அந்த கிராம தேவதையின் சக்தியை எண்ணி அவர்கள் வியந்து நின்றார்கள். நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உயிர்களை காக்கும் கவசம் என்பதை அந்த ஊர் எல்லையில் வீற்றிருக்கும் மகமாயி அவர்களுக்கு உணர்த்தியிருந்தாள்.